வணக்கம். ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் டி விலாக்ஸ். ஏடா இவன் பிச்சைக்கார மாதிரி இருக்கான்னு நினைக்காதீங்க. முடி தாடி இப்படி. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஹேர் கட் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வண்டியில் போயிட்டே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், கிளம்பிட்டோம். வாங்க போயிட்டே நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி எனக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. எல்லாம் மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இப்போ போகிற கடை பேர் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட். ஆல்ரெடி நான் ஒன் டைம் கட் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த வாட்டி எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நல்லா கட் பண்ணுறாங்களா, எப்படி கட் பண்ணுறாங்கன்னு. ஆக்சுவலி கடை வந்து அது தண்டையார்பேட்டில் இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு கிராக் மாதிரி விழுந்ததுன்னா ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது வந்து என்னோடய 0.5 லென்ஸ் வந்து கொஞ்சம் கிராக் விட்டு இருக்கு. அதனால தான் அந்த கிராக் தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, நான் முடிவெட்டுற கடைக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், முடிவெட்டுற கடை பக்கத்தில் வந்துட்டோம். வாங்க அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் தான் இது ஒரு மோட்டோ விலாக் செட்டப்பில். சும்மா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் மோட்டோ விலாக் செட்டப்பு. பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுன்னா சும்மா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கடை இருக்குமானே தெரியல. கடை இருக்கு. ஸோ கைஸ், நம்ம வந்துட்டோம் முடிவெட்டுற கடைக்கு. நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ. ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. ஹே கைஸ், நம்ம ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டேன்.
என்னடா இவன் ஹேர் கட் பண்ண போனானே அப்படியே வந்து நிற்கிறானே நினைக்காதீங்க. நான் சைட் மட்டும் தான் ஃபேட் பண்ணணும்னு போயிருந்தேன். அதனால சைட் மட்டும் ஃபேட் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு ஹேர் க்ரோ பண்ணணும்னு கொஞ்சம் ஆசை, அதனால சைட் மட்டும் ஃபேட் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த சீப் அண்ட் பெஸ்ட் சலூனில் வந்து ஓகே, சர்வீஸ் எல்லாம் ஓகே, பட் ஹெட் மசாஜ் பண்ணிக்க சொன்னாங்க. ஹெட் மசாஜ் பண்ணால் ஹேர் வாஷும் அவங்க தான் பண்ணி ஆகணும். ஹெட் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே போங்கப்பா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹேர் வாஷ் பண்ண சொன்னால் அது ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, ஹெட் மசாஜ் பண்ணியாச்சு, அப்படியே வர முடியாது நம்மளால், அசிங்கமாக இருக்கும். 50 rupees நம்ம கொடுத்து ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம போயிட்டும் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பண்ணிட்டு வந்துட்டேன் நானும். நம்ம நெக்ஸ்ட் ஹேர் கட் பண்ண போகும்போது வேறு ஏதாவது ஷாப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். See you another great video. Until then, bye from Dinesh.